ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கடலூர் மாவட்டம் கண்ணாரப்பேட்டை சின்ன கரைக்கடை. இது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி எஸ்டிகே டைப்பில் 2.1 ஆம்பிளிஃபரு, அக்ரலிக் பேனல் போட்ட மாதிரி நல்ல லுக்காக இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும். இன்டீரியர் பார்த்திங்கன்னா ரெண்டும் ஒரே மாடலாக இருக்கும். எஸ்டிகே டைப்பில் போர்டும் ஒரே மாதிரி, சேம், எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. இந்த மாதிரி ஆம்பு தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா மாடல் அசம்பிள் பண்ணிகிட்டு இருக்கோம். 2.1 இருக்குது, 4.1 இருக்குது, 5.1 இருக்குது, 7.1, நிறைய டைப் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி டைப்பில் தேவைப்படுதோ அந்த டைப்பில் எனக்கு கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே போல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒன்று ஒன்றும் நம்மளோட யூஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் டிசைட் பண்ணி பண்ணுறது. அதனால் உங்களுக்கு நல்லாயிருக்கும், நல்லா இல்லாத இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம இப்போ தான் அசம்பிள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த செட்டு தான் ரெடி ஆகிட்டுருக்கு. சரி, ரெண்டுமே ஒரே மாதிரி போட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவாக ரெண்டுமே ஒரே டைமில் பண்ணியிருக்கோம். ஆனால் இதுவும் ஹோல்ஸ்லாம் போட்டாச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஹோல்ஸ்லாம் போட்டு எல்லாமே ஃபிட்டிங் பண்ணிட்டு தான் இருக்கோம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ரிசல்ட் வைஸ் சூப்பராக இருக்கிற மாதிரி தான் ரெடி பண்ணுறோம். எஃபெக்ட், சப் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு 15,000 செட்டு வாங்கினீங்கன்னா அதில் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு எஃபெக்ட் இதிலே கிடைக்கும். அதனால் நம்ம எஸ்டிகே டைப்பில் போட்டுட்ருக்கோம். ஏன்னா மெயின் எஸ்டிகே தான் நல்ல குவாலிட்டி கொடுக்கும், சவுண்ட் எஃபெக்ட்டும் நல்லாயிருக்கும், கிளாரிட்டி இருக்கும். இப்போ நிறையா ஃபெட்டு டைப்பில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி டிரான்சிஸ்டர் டைப்பு, ஃபெட்டு டைப், இந்த மாதிரி டைப்லலாம் போட்டுறாங்க. பட் இதோட நல்லாயிருக்கும். இதுதான் மோஸ்ட்லி இது பார்த்திங்கன்னா நார்மல் டைப்பு. இதுலேயே எஸ்டிகே டைப்பும் இருக்குது, காட்டுறேன். இது வந்து எஸ்டிகே டைப் மாடல். இதே அப்புறம் எஸ்டிகே டைப்பில் போட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிகே தான் பெஸ்ட்டானது. ஆடியோ குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி இது தான் இருக்கும். அதனால தான் இதே நார்மலில் இருந்ததே வந்து எஸ்டிகே மாடலில் மாற்றி போடுறாங்க. இதோட வாட்ஸ் அது நல்லாயிருக்கும், சவுண்டும் நிறையா இருக்கும். அதேக்காக தான் இந்த டைப்பு. என்ன ஒன்று, எஸ்டிகே போட்டிங்கனாக்கா ஆடியோ கிளாரிட்டி, குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இதே இந்த டிரான்சிஸ்டர் டைப் போட்டிங்கனாக்கா அது வந்து சவுண்டு தான் இருக்கும். சவுண்டுன்னு மீன்ஸ் சவுண்டு வேகமாக கேட்கும். எஃபெக்ட்டு, சவுண்டு அதெல்லாம் இருக்கும். பட் ஆனால் இது அப்படி கிடையாது. இதோட குவாலிட்டின்னு ஒன்று இருக்குது, ஆடியோவோட தரம்னு ஒன்று இருக்கும். அது உங்களுக்கு துல்லியமாக இருக்கும், தெளிவாகவும் இருக்கும். என்ன ஒன்று, இப்போது 100% ஒரிஜினல் ஐசி வர்றது கிடையாது. அது ஒன்று தான் மிஸ்டேக். மற்றபடி எல்லாம் பக்கா. ஐசி ஓரளவுக்கு இப்போ பரவாயில்ல, ஒரிஜினல் இல்லைனாலும் அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குது. ஓரளவுக்குலாம் நல்லாவே இருக்குது, சொல்கிற அளவுக்கு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி